டி.கே. சிவகுமார் விளையாடுகிறார். அந்த வலையில் என்னை பொறுத்த மட்டும் விஜய் சிக்கி கொண்டு விட்டார். அந்த ஜனநாயகன் படத்தை பாஜக நிறுத்தியது, திமுக நிறுத்தியது, இப்ப காங்கிரஸ் நிறுத்திடுது. அதுக்கு என்ன சொல்ல போற? பட்ஜெட்டுக்கு அப்புறம் தன்னுடைய சீற்றத்தை காண்பிப்பார். எனக்கு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கு ஸ்ரீனிவாசன். அந்த 5 காங்கிரஸ்காரங்க தாவேக்கால சேர போறாங்க சார். விஜயை சந்திக்க ராகுல் மறுத்தாரா, ராகுலை சந்திக்க விஜய் மறுத்தாரா? விஜய் மறுத்தார். அந்த முள்ள இருக்கும்போது போலீஸ்காரர் கை வச்சோன்னா ரத்தம் வரும் இந்த கையில. இந்த மாதிரி ஒரு கிரிமினல் ஆக்ட் செஞ்சார் சார் ராகுல் காந்தி. அவங்க காலை இழுத்துன்னு போனாங்க. அதனால்தான் அங்க 9000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய பிளாட்ல இவர் 5 ரூம் இருக்காது, தினம் பார்ட்டி கொடுக்கிறார். அந்த வீட்டுடைய வாடகையே 10 லட்சம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. அமளிகளுக்கு மத்தியில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் நிலையில், கரப்பான் பூச்சிகளின் தொல்லை சற்று ஓய்ந்திருக்கும் நிலையில், தேசிய அரசியலை விவாதிக்க நம்முடைய விவாத அரங்கத்தில் காணொளி மூலம் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ஆர் ராஜகோபாலன். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். சார், எங்களுடைய முதல்வர் விஜய் பெங்களூர் வருவேன் என்கிறார். அவரது அரசியல் பங்காளியான டி.கே. சிவகுமார் வரவேண்டாம் என்கிறார். ஆக்சுவலா என்ன நாடகம் நடந்துட்டு இருக்கு? ராகுல் காந்தியினுடைய திட்டம் தான் சரிபட வரவில்லை. டி.கே. சிவகுமார் ராகுல் காந்தியினுடைய யோசனையை எதிர்க்கிறார். குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் முதலமைச்சர்களையும் விஜயையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த முயற்சியில தோல்வியுற்றார் ராகுல் காந்தி. காரணம், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனை எல்லாம் பாஜக மற்றும் அங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ்லேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ராமலிங்கா ரெட்டி தான் வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர். அவரே பெங்களூர் டெவலப்மெண்ட் சண்டை போட்டு வாங்கினார் அந்த மினிஸ்ட்ரியை. அவரே கொஞ்சம் எதிர்த்து இருக்கார் டி.கே. சிவகுமாருக்கு. அவர் மல்லிகார்ஜுன் கார்கேக்கு எதிர்த்து இருக்கார். அவர் சித்தராமையா ஆளு. ஆக மொத்தம் உள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிரச்சனையில ராகுல் காந்தி மாட்டி தவிக்கிறார். ராகுல் காந்தி மிஸ்லீட் பண்றார் மிஸ்டர் டி.கே. சிவகுமார் முதலமைச்சர். அந்த வலையில நம்ம முதலமைச்சர் விஜய் மாட்டி கொண்டு விட்டார். இன்றிலிருந்து எப்படி நயினா நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் சொல்லுகிறாரோ, நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவோ டி.கே. சிவகுமார் அரசாங்கத்திற்கு எதிராகவோ செயல்பட முடியாத விஜய் அவர்களுக்கு இறங்கு முகம் ஆரம்பித்து விட்டது என்று இன்று பேட்டியில் சொல்லியிருக்கிறார். நான் அதை கண்டேன். அது உண்மையாகத்தான் நான் என் மனதில் படுகிறது சீனிவாசன் சார். அதாவது டி.கே. சிவகுமார் ராகுல் காந்தியோட சாய்ஸ் இல்லையா? சாய்ஸ் தான். ஆனா இந்த இன்டர்னல் வாட்டர் சப்ளை பிரச்சனை எல்லாம் கிரைசிஸ் நீ தலையிடாதுன்னு. நீ அரசியல் ரீதியாக அது ஒன்றா சொல்ல நான் பார்க்குறேன். எனக்கு ஓட்டு வங்கி தேவை. அங்கே 20 மாவட்டங்களுக்கு தண்ணி தேவை. நான் கர்நாடகாவை பற்றி ஆதரிச்சோ பேசல. சிவகுமார் செய்வது சரி என்று தான் எனக்கு வருகிறது. அதே மாதிரி விஜய் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன்ற முடிவெடுப்பது கூட அனைத்து கட்சியில் எடுத்தா நன்னா இருந்திருக்கும். இன்று தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காவிரியை பற்றி அவருடைய அறிக்கையை ஒரு முழு பக்க அறிக்கை நான் படித்தேன். அதிலும் சொல்லியிருக்கிறார் மேகதாதுவை பற்றி. எப்போது மத்திய அரசாங்கம் கிளியர் கட்டா இருக்காங்க. நீ போய் சென்டருக்கு தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே பேசிங்கன்னு சொல்ற. ஏன் சார், மத்திய பிரதேசத்துக்கு குஜராத்துக்கு இருந்து எப்படி சார் சால்வ் ஆச்சு? ஹரியானாக்கு பஞ்சாபுக்கு இருந்து எப்படி சார் சால்வ் ஆச்சு? ஏன் சார் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு ஆகல? காரணம், டி.கே. சிவகுமார் விளையாடுகிறார். அந்த வலையில் என்னை பொறுத்த மட்டும் விஜய் சிக்கி கொண்டு விட்டார் என்றுதான் என்னுடைய கருத்து சீனிவாசன். இனி சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ண போறாங்களோ தெரியல. இப்போ எங்களுடைய அமைச்சர் நிர்மல்குமார் இதை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக போறேன் அப்படிங்கிற, அதுதான் தீர்வுங்கிறாரு. நம்ம இந்த காவேரி விவகாரத்துல கர்நாடகம் தொடர்ந்து காவேரி ஆணையத்திற்கும் காவேரி அந்த ரெகுலேஷன் கமிட்டி கொடுத்த உத்தரவை மதிக்காமல் நமக்கு இப்போ 3500 கனடி திறந்து விட சொல்லியிருக்காங்க. 29ஆம் தேதியிலும் திறந்து விடப்பட்டிருக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. ஸோ இந்த நேரத்தில் வருகிற திங்கட்கிழமை நாளை மறுநாள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஸோ உச்ச நீதிமன்றத்துக்கு போய் கேஸ் எல்லாம் முடிச்சு தீர்ப்பு என்னைக்கு உங்களுக்கு தண்ணி கிடைக்க? ஏன்னா இங்க காவிரி நதிநீர் ஆணையம், காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம்
4.5 டிஎம்சி தண்ணீர் தர சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறது. 15 நாட்களுக்கு தரணும். எங்களால் தண்ணி கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகம் சொல்லிவிட்டது. இவங்க போய் கேஸ் எல்லாம் போட்டு அது முடிஞ்சு வர்றதுக்குள்ள எத்தனையோ 15 நாட்கள் ஆகிவிடும். என்னைக்கு தண்ணி கிடைக்கும்? இதுல என்னை பொறுத்த மட்டும் ஆவுன்னா மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கையில ஒரு சட்ட புக்கத்தை எடுத்து போற ரெட் கலர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை ஏன் சார் காவிரி ஆணையம் சொல்லி கூட ஏன் சார் கர்நாடகா அந்த கான்ஸ்டிடியூஷன் சொன்னபடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிற? ஏன் சார் அதை எதிர்த்து போறார்? அவர் சட்டத்துக்கு அவமதிக்கிறார் சார், நீதிமன்றத்தை அவமதிக்கிறார், இந்திய சட்டத்தை எதிர்க்கிறார், அம்பேத்கர் சொன்னதை எதிர்க்கிறார். அவர் செய்ய மாட்டேன், அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்லையா சீனிவாசன்? இதுல ஏன் சார் விஜய் செய்ய மாட்டேங்கிறார்? இப்பொழுதுதான் விஜய்க்கு ஒரு நெருக்கடி காலம் வந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன். இப்பதான் அவர் புரிஞ்சுப்பார். ஸ்டாலின் காங்கிரஸ் என் முதுகுல குத்தின்னு சொன்னார் பாருங்க 5 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப இப்போ அது ரியல் நிலைப்படைக்கு வரும் விஜய்க்கு. இதுல நீங்க ஒண்ணு புரியுதா பாத்துங்க, இந்த நீங்க கேட்டதுல விஜய் அவர்களுடைய மன அலைகளை நாம் அலச ஆரம்பித்தேவானால் மத்திய அரசுக்கு எதிர்த்து போக அவருக்கு ஆசை இல்லை. அதே மாதிரி ராகுல் காந்தி எதிர்த்து போக ஆசை இல்லை. என்னுடைய ஆட்சி நீடிக்க வேண்டும், விவசாயிகள் நல்லா இருக்காங்களா இல்லையா அது போட்டோம். சிவகுமார் ஸ்டேஜ் போக மாட்டேங்குது, இவர் போகணும் சார், இப்போ போய் பார்க்கணும் சார். இதுல 2 லிங்க் ஆகுது பாருங்க. ஒண்ணு புரியுது உங்களுக்கு? ஜனநாயகன் படத்தின் மூலமாக பொருளாதாரத்தை முடுக்கியது காங்கிரஸ். அதுதான் நஷ்டமா இருக்கும். விவசாயிகளுக்கு தண்ணி வருது பிரைமரி என்றா கூட இவருடைய பிரைமரி இவருக்கே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. அந்த ஜனநாயகன் படத்தை பாஜக நிறுத்தியது, திமுக நிறுத்தியது, இப்ப காங்கிரஸ் நிறுத்திடுது. அதுக்கு என்ன சொல்ல போறார்? கர்நாடகத்துல அங்க போனா சினிமா தியேட்டர்ல எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. எனக்கு 5-6 தமிழ் சினிமா டைரக்ட் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் கூட சொல்றாங்க வேற நிறுத்திட்டாங்க சார், எங்களுக்கு கல்லடிச்சு சினிமா தியேட்டர் உடைச்சிருவாங்க சார், நாங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் சார், எங்களுக்கு குறைஞ்சது 80-90 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் இன்னைக்கு நஷ்டம் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் விஜய்க்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தது காங்கிரஸ். சரி சார், இப்போ ஒரு கேள்வி சார், இந்த அளவுக்கு வெளிப்படையா கர்நாடகத்தில் விஜய்க்கு எதிராக இவ்வளவு காய் நகர்த்துறாங்க, மிரட்டுறாங்க, விஜயை பார்த்து நீங்க வர வேண்டாம்னு டிகே சிவகுமார் சொல்லுகிறார், எல்லாம் இருக்குல்ல. அப்போ விஜய் பதிலுக்கு ரிட்டாலியேட் பண்ணலாம்ல. நீங்க எங்களுக்கு ஒழுங்கா தண்ணி தரலைனா, எங்களுடைய விவசாயிகளுக்கு நீங்க தண்ணீர் தந்து உதவி செய்யலைன்னா, என்னுடைய மினிஸ்ட்ரியில இருக்க 2 காங்கிரஸ் அமைச்சர்களை தூக்கி எறிவேன்னு சொல்லலாம்ல. அந்த கட்சி ஏன் விஜய்கிட்ட இல்லை? அது 5ஆம் தேதி பட்ஜெட் வரும்னால அது வாய் மூடின்னு இருக்கார். பட்ஜெட்டுக்கு அப்புறம் தன்னுடைய சீற்றத்தை காண்பிப்பார், நிச்சயம் பண்ணுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது இன்னொன்னு, நீ ஏன் சீனிவாசன் நீ ஏன் சார் இப்படி நினைக்கிறேன்? நான் இன்னொரு செய்தி சொல்றேன் உங்களுக்கு. என்ன இன்னொன்னு சொல்லட்டுமா? அவர் மனதில் என்ன நடக்கிறதுன்னுட்டு, எப்படி 106 சீட்டில் 144 காண்பித்தாரோ நம்பிக்கை ஓட்டும் பொழுது, எனக்கு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கு சீனிவாசன், அந்த 5 காங்கிரஸ்காரங்க தாவேக்கால சேர போறாங்க சார். அப்ப என்ன பண்ணுவீங்க? இது பிக் நியூஸ். பிக் நியூஸ். அவங்களும் they are not interested in ராகுல் காந்தி. அவங்க 5 வருஷம் இருக்கணும்னு பாக்குறாங்க. காமராஜர் திட்டம் சொன்னது காங்கிரஸ்காரன் வற்புறுத்ததுக்கு, ராகுல் காந்திக்காக இல்லை. அவர் விஜய் அவர்கள் அந்த நோக்கத்துக்கு தான் போறாரு. அவர் காங்கிரஸ் சாப்பிட்டுருவார், அப்படியே அதிமுகவை சாப்பிட்டாச்சு, திமுக சாப்பிட்டாச்சு, காங்கிரஸ் சாப்பிட்டுருவார். வேற எந்த கட்சி இருக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு? விஜய் செய்வதை நான் பாராட்டுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸுடைய ரியல் ரூபத்தை அவர் புரிஞ்சுட்டார். அவர் தண்ணி வருது, விவசாயிகளுக்கெல்லாம் தண்ணி வருது முக்கியம் பிரைமரி எய்மா இருந்தா கூட, இவன் தொடலை கை வச்சுட்டான் பாருங்க சீனிவாசன். பணத்தை கொடுத்துட்டு ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ணாத, நீ தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸையும் திமுக சொல்லிட்டு பாஜக தான் பண்ணாங்க, பாஜக தான் பண்ணாங்க. இப்ப யார் பண்றாங்க? இப்போ ஓப்பனா காங்கிரஸ் பண்றது. ஆனா அரசியல் ரீதியா விஜய் எடுக்கக்கூடிய நடவடிக்கை இல்லாட்டி அவருடைய அணுகுமுறை, ஒரே நேரத்துல மத்திய பிஜேபியையும் தன்னுடைய பங்காளியான காங்கிரஸையும் தாஜா செய்கிற அரசியலை தானே பண்றாரு. ஒரே நேரத்துல
பிஜேபிக்கும் தோழனா காங்கிரசுக்கும் தோழனா எப்படி சார் இருக்க முடியும்? இது என்ன விதமான அரசியல் சார்? அவருக்கு முக்கியத்துவம் இன்னும் ஒரு 10-15 நாள் இதை மறந்து போடுவாங்க சார். வருஷம் ஜூலை ஆகஸ்ட்னா இது ஒரு பிரச்சனை. சீனிவாசன் ஆகஸ்டுக்கு அப்புறம் அவெல்லாம் சுதந்திர பறவை அந்த ஒரு ரீதியில தான் போறாரு. முதல் தடவை வந்திருக்காரு. என்னை பொறுத்து மட்டும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துதான் ஆகணும் சீனிவாசன். லெட் ஹிம் ட்ரை தட். ஏன்னா அப்ப முதல்லயே கை சுட்டுன்னுட்டாரு. நீங்க சின்ன குழந்தை கிட்ட போய் அந்த விளக்க தொடாதேன்னா தொடுவது போய் இது தொட பார்த்துருக்காரு. கை சுட்டாதான் தெரியும். சுடட்டும். சுட்டாதான் இந்த காங்கிரஸ்காரனுடைய கலர் தெரியும் நன்னா. சார், இதுக்கு மத்தியில காங்கிரசுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான காங்கிரசுடைய ஒரு மாபெரும் அவதார புருஷனான ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறார். மாமல்லபுரத்துக்கு வந்திருக்கிறார். மாமல்லபுரத்துல காங்கிரசுடைய மாவட்ட தலைவர்கள் பயிற்சி பட்டறையில் அவர் பங்கேற்கிறார். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் சென்னை வரைக்கும் வந்திருக்கிறார். ஆனா விஜய சந்திக்கல. இதுக்கு முன்னால டிஎம்கேட கூட்டணியில இருந்தப்பவும் அவர் தமிழ்நாடு வரைக்கும் வந்தார். ஆனா ஸ்டாலினை சந்திக்காமல் போனார். இப்போ விஜய சந்திக்கல. என் கேள்வி என்னன்னா, விஜய சந்திக்க ராகுல் மறுத்தாரா, ராகுலை சந்திக்க விஜய் மறுத்தாரா? விஜய் மறுத்தார். போடான்னார். காரணம் என்னன்னு நான் சொன்ன பாயிண்ட். அந்த 5 பேரையும் அவர் நினைக்கிறாரு விஜய்க்கு விஜயனுடைய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் மெச்சூரிட்டி நன்னா இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ராகுல் காந்திக்கு பெப்பேன்னா இருப்பாருங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நான் இதோட ஒண்ணு ரிலேட்டட் ஒன்று சொல்லட்டுமா சீனிவாசன்? இதோட கோரிலேட்டட். அவர் இந்தி கூட்டணியில் சேராத இருக்கிறதும் இந்த காவேரி பிரச்சனைக்கு அவர் இது நம்ம கர்நாடகாவுக்கு போகிறது மீட் பண்ணி பாருங்க, தொட்டு பாருங்க, ராகுல் காந்திக்கு ஷாக் அடிக்கும். விஜய் அவர்கள் எண்ணுகிறார் இன்னமும் ராகுல் காந்தி திமுகவுடன் தொடர்பில் இருக்கிறார் என்று. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஒன்னாயிடுவாங்க. அதனால்தான் டி.கே. சிவகுமார் பதவியேற்புக்கும் விஜய் போகல. அதே போல கேரளத்துல காங்கிரசுடைய முதல்வர் பதவியேற்புக்கும் போகல. சோ அதுக்கு காரணம் இதுவா தான் இருக்குமோ? நீ தொடர்ந்து பாருங்க சீனிவாசன். நான் 1, 2, 3 சொல்றேன். ஒன்னும் இல்லை சார். எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி அரசாங்கத்தில் இருந்த உள்துறை அமைச்சரும் யார் வந்தாலும் ஏர்போர்ட் போய் ரிசீவ் பண்ணுவார். ஏன் சார் இவர் காங்கிரஸ் தழு கொடுத்து விஜய் ஏர்போர்ட் போய் ராகுல் காந்தி ரிசீவ் பண்ணல? ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சார். ஏர்போர்ட்டுக்கு ஏன் சார் போல? அவர் தன்னுடைய ஆள் யாராவது அனுப்பிச்சிருக்கலாமோ இல்லை சார்? ஆதவ் அர்ஜுனாவையோ குஷி ஆனந்த் ஏன் சார் அனுப்பல? இந்தி கூட்டணிக்கு போகாத இருப்பது காரணம் வெறுப்பு. காங்கிரஸ் மீது வெறுப்பு சார். காங்கிரஸ் மேல வெறுப்புங்கிறீங்க. அந்த காங்கிரஸோட தான் உங்க கூட்டணி வச்சிருக்காங்க. காங்கிரஸ் அந்த தந்திருக்கக்கூடிய சப்போர்ட்ல தான் ஆட்சி நடத்துறாங்க. காங்கிரஸை சேர்ந்த 2 பேரு மினிஸ்டர்ஸா இருக்காங்க. அப்புறம் எங்க வெறுப்பு வந்தது? இந்த 5 பேரையும் வாயில போட்டுட்டு காங்கிரஸை கயட்டி விட்டுரு, ராகுல் காந்தி கயட்டி விட்டுரு. நீ நிஜமா நான் சொல்றேன் சார், எனக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்ம்டு நியூஸ். அந்த 5 பேரும் they are not happy with ராகுல் காந்தி. அவங்க கண்டினியூ பண்ணன்னு நினைக்கிறாங்க மந்திரி சபையில. தொடர்ந்து நாடாளுமன்றத்துல ஒரு அமளி துமளிய ராகுல் காந்தி மெயின்டைன் பண்ணிட்டே வர்றார். தன்னுடைய சகாக்கள் மூலம் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்குகிறார். இந்த நாடாளுமன்றத்துல தங்களுடைய பிரச்சனைகளை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மக்கள் ராகுல் காந்தி உள்ளிட்ட ஒவ்வொருவரையும் அனுப்பி இருக்கிறார்கள். ஆனா இவங்க இதுவரைக்கும் காங்கிரஸ் மக்கள் பிரச்சனை பேசினதாகவே தெரியல. அவங்க பேசாது மட்டுமல்ல, மற்றவங்களையும் பேச விடாமல் ஆக்கி தினந்தோறும் நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்கள். நீங்க பார்லிமெண்ட்டை கவர் பண்ண ஒரு சில சீனியர் ஜேர்னலிஸ்ட்ல உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அரௌண்ட் ஒரு 30 இயர்ஸுக்கு நீங்க பார்லிமெண்ட்டை கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜேர்னலிஸ்டுக்கும் கிடைக்காது அது. சோ உங்களுடைய அந்த அனுபவத்தின் பின்புலத்திலிருந்து இப்போ பார்லிமெண்ட்ல நடந்து வருகிற அமளி துமளி இதெல்லாம் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரு வெட்டரன் ஜேர்னலிஸ்டா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? உண்மையை சொல்ல போடும் என்றால் ஜனநாயகம் மறைந்து கொண்டு வருகிறது.
ஜனநாயகத்திற்கு மரண அடி கொடுக்கிறது காங்கிரஸ். காங்கிரஸ் என்ற மாபெரும் கட்சி 2014 அப்புறம் சூன்யமாகிவிட்டது வட இந்தியாவில். அதற்கு காரணம் மாநில கட்சிகள் ராகுல் காந்தி நம்பவில்லை. மாநில கட்சிகள் சொல்லுகிறது மேகதாதுவை பற்றி ஏன் பேசக்கூடாது என்று காங்கிரஸ்காரர்கள், தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் பேட்டாலும் கூட, அதை தவிர ஓட்டுச்சோரி என்று சொல்லிக் கொண்டிருந்தாரே, இப்பொழுது உண்டியல் சோரியை பற்றி பேச வேண்டும் என்று அகிலேஷ் யாதவ் சொன்னாலும் கூட, தேஜஸ்வி யாதவ் பீகார் பிரச்சனை பேச வேண்டும் என்று சொன்னாலும் கூட, எங்களை எல்லாம் உடைத்து சிதைத்து விட்டது பாஜக என்று திரிணாமுல் காங்கிரஸ் ராகுல் காந்தி சொன்னாலும் கூட, அவருக்கு ஒரே அந்த தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ங்கிற மாதிரி இந்த நீட் விஷயத்துல அவர் செய்தது பச்சை துரோகம். பாராளுமன்றத்தை நடத்தாம சார் சொல்யூஷன் ஆயிடுச்சு சீனிவாசன். தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டார். இந்த காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியா கூட வெளில போயிட்டாங்க சார். ஏன் சார் இன்னும் அமித்ஷா மேல போறாரு? இவருடைய குறி அமித்ஷாவா இல்ல நீட்டா சார்? நீட்டிலேயும் சார் வெளில போச்சு. அதனால தான் பாராளுமன்றத்தில் விவாதங்கள் எல்லாம் நடத்த முடியாமல் முடுக்குவது. பாராளுமன்றத்தில் எவ்வளவோ பெரிய பில் எல்லாம் 1 நிமிஷத்தை 2 நிமிஷத்தை பாஸ் பண்றது. அதை தவிர பாராளுமன்றத்தை விட்டு கூத்து மாதிரி பண்ணிட்டாங்களே சார். மொத்தம் வெளில இந்த பப்பு யாதவங்க சொல்றாரு, ஒரு யோகி ஆதித்யநாத் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த உண்டியை எடுத்து ஓடுற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அது ராகுல் காந்தி கை தட்டுறாரு. என்ன சார் இது நாடாளுமன்றத்தை அவர்கள் தெருக்கூத்து மாதிரி ஆக்கி விட்டார்கள். எந்த நாடாளுமன்றத்தில் நான் 1980 நான் ரிப்போர்ட் செய்கிறேனோ, மினு மசானி, பிலு மோடி போன்றவர்கள் எல்லாம் கேட்டவன். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பேச ஆரம்பிச்சாருன்னா எல்லாம் அவையே சும்மா நிற்போம் சார். அப்படியே ஸ்டாண்ட் இன் சைலன்ஸா இருக்கும் சார். மது தந்தவத்தை, மிர்னால் கோரே போன்றவர்கள், ஏன் இரா செழியன் காங்கிரஸ்ல திமுக இருந்து இரா செழியன், நாஞ்சில் மனோகரன், அவங்க எல்லாம் இருந்தபோது இந்த ஒரு பாராளுமன்றம் பி சிதம்பரம் நல்லா பேசுறாரு. அவர் பேச விடவே இல்லை. இந்த வாட்டி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது போலீஸ் மீது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, அந்த ஆணி கொடுத்து அந்த ஒரு கொம்பால அடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொன்னபோது பி சிதம்பரம் நீ அவரே கேட்டுங்கன்னு ஒதுங்கிட்டாரு. பி சிதம்பரம் இஸ் நாட் ஆன் த சேம் பேஜ் வித் ராகுல் காந்தி ஆச்சு. சீனியர் தலைவர் யாருமே கிட்ட போறது கிடையாது. ஸோ ஆக மொத்தம் நாடாளுமன்றம் செயல் செய்ய முடியாது இருப்பதற்கு முதற் காரணம் ராகுல் காந்தி. அவர் சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் வந்து கிடையாது, அமித்ஷா வந்து கிடையாதுன்னு. மன்மோகன் சிங் எவ்வளவு நாள் வந்திருக்கார் சார்? இவன் அப்பா எவ்வளவு நாள் வந்திருக்கார் சார்? நீங்க சொன்னீங்க 30-35 ஆண்டு நாடாளுமன்றத்தை நான் பார்த்திருக்கேன். அதை தவிர நாடாளுமன்றத்தில் பல சபாநாயகர்களால் அங்கு இருக்கக்கூடிய பத்திரிகை ஆலோசனை கமிட்டிக்கு என்னை தலைவராகவும் செயலாளராகவும் போட்டிருக்காங்க. நேற்று கூட என்னை லாங் அண்ட் டிஸ்டிங்விஷ் சர்வீஸ்ல என்ன மெம்பரா போட்டிருக்காங்க பிரஸ் அக்ரிடேஷன் கமிட்டியில. அது மாதிரி நான் அந்த பிரஸ் அக்ரிடேஷன் கமிட்டி மூலமா பார்க்கும்பொழுது கூட சீனிவாசன் இந்த மாதிரி ஒரு சீப் ரேட் எதிர்கட்சி தலைவர் பார்த்தது இல்லை சீனிவாசன். ஏதோ காவி உட போட்டு வர்றாங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாரு, அந்த பாராளுமன்ற நுழைவாசல்ல பிளாக் பண்றாரு. இதெல்லாம் தப்பு சார், பண்ணதே கிடையாது சார். அதை தவிர இன்னொன்று முக்கியமாக நான் சொல்றேன், ஒவ்வொரு மந்திரிக்கும் ரோஸ்டர் டியூட்டின்னு உண்டு சீனிவாசன். பிரைம் மினிஸ்டருக்கு மண்டேஸ் அண்ட் வெட்னஸ்டேஸ் அவ்வளவுதான் சார். மீதி அவர் வரணும்னு அவசியம் கிடையாது. பாராளுமன்ற இதில் உட்காந்துக்கலாம் சார். அங்கே அவருக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அங்கே உட்காந்து டெலிவிஷன்ல பார்க்கலாம். டெலிவிஷன் டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ணதுனால அது ஒரு லாபம். அது அமளியாக தான் உட்காந்துப்பாங்க. அப்பேற்பட்ட நாடாளுமன்றம் ஒரு மாபெரும் இந்திய பஞ்சாயத்து ஜனநாயகத்துடைய தூண். அதை கெடுத்தது ராகுல் காந்தி. காலையில் என்னன்னா கான்ஸ்டியூஷன் புக் எடுத்து சுத்துறாரு. அவரால் அதைத்தான மாநில கட்சிகள்லாம் அவர் மேல போயிடுச்சு சார். இன்னொன்னு சொல்றேன், நீங்க கேட்டீங்களே, கடந்த 3 ஆண்டுகளாக இந்தி கூட்டணி என்பது சரிந்து வருகிறது. தலைவர் கிடையாது, பொருளாளர் கிடையாது, கொள்கை கிடையாது, ஆபீஸ் வேரர்ஸ் கிடையாது, தலைமைச் செயலகம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இந்த இந்தி கூட்டணி வராமல் இருப்பதற்கான காரணத்தை வைத்துக் கொண்டுதான் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி போன்ற கட்சிகளுக்கு முகத்துவம் கிடைக்கிறது சார், மகத்துவம் கிடைக்கிறது. அது நீங்க ஒன்ஸ் இந்த பாலிடிக்ஸ் இறந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் பெருசு வருது பாருங்க. இதை செய்தது ராகுல் காந்தி தான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் சீனிவாசன். நான் நிஜமாவே நான் சொல்றேன், எந்த நாடாளுமன்றத்தில் நான் மனிதனாக்கப்பட்டேனோ அதை
கொலை செய்கிறார் ராகுல் காந்தி என்று தான் நான் நினைக்கிறேன். ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறார் ராகுல் காந்தி. இந்த மாதிரி பிளாக் பண்ணக்கூடாது சீனிவாசன். பிரைம் மினிஸ்டர் வரணும்னு கேட்கிறாரு, அவர் வரேன்னு சொல்றாங்களே. அவர் வந்தோடனே இதே ஜோதிமணியும் மாணிக் தாக்கூரும் அவர் சீட்ல போய் நின்று எடுத்துக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் வீட்டு வாசல்ல போய் போராட்டம் பண்றாங்க. அதை தவிர இன்னும் முக்கியமான ஒரு செய்தி சொல்றேன். இவர் ஒரு ஜனநாயகத்தின் தூண் என்றான் சொல்லுகிறாரு. 21 ஜூலை மாதம் 3 மணிக்கு மல்லிகார்ஜுன் கர்கே வீட்டுல கேக்கு வெட்டலாம், அவருக்கு பர்த்டே 85வது வருஷம் பர்த்டேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு திருட்டுத்தனமா இவர் நடைபயணம் போய் அங்கேருந்து 100 மீட்டர் தான் இருக்குது அந்த மல்லிகார்ஜுன வீட்டுக்கும் பிரதமருடைய வீட்டுக்கும். நடந்து போயிட்டு அங்க உட்காந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஒழிக அக்கா அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து கல்வி பண்றாங்களே. என்ன சார் அது? இன்னொன்னு சொல்றேன், கையில ஒரு பிளாஸ்டிக் டேக் கட்டியிருந்தார் பாத்தீங்களா நீங்க? அந்த ஏர்போர்ட்ல லக்கேஜுக்கு டேக் பண்ணுவாள் அந்த மாதிரி அது ஜிப் டேக்னு பேர். அது ஒரு 200 ஜிப் டேக் கையில வச்சிருந்தாரு. அந்த ஜிப் டேக்ல கையில கட்டி நிட்டார். மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் 22 எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை நடுவில் அது எழுதியிருந்தாங்க. இந்த ஜிப் டேக் போட்டது ஏன்னு காங்கிரஸ்காரங்க எல்லாம் கேட்டபோது எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா பவன் கேரா என்பவர் இந்த டேக்கை கொடுக்கும் பொழுது அதுல முள்ளா இருக்கும். அந்த டேக்ல அது இது மாதிரி கூட்டு மாதிரி அது. அந்த முள்ளா இருக்கும்போது போலீஸ்காரர் கை வச்சோன்னா ரத்தம் வரும் இந்த கையில. இந்த மாதிரி ஒரு கிரிமினல் ஆக்ட் செஞ்சார் சார் ராகுல் காந்தி. ஏன் ராகுல் காந்தி மூக்கில் ரத்தம் வந்து கேட்டீங்கன்னா அந்த ரத்தம் அங்க விழுந்தது. அதான் அதையே பெருசு பண்றது யாருமே. அவங்க காலை இழுத்துன்னு போனாங்க. அதனால்தான் கையில போலீஸ்காரங்க ஒரு தடவை நீங்க ஏமாத்தலாம் சார். போலீஸ்காரங்க எப்பவுமே ஏமாத்த முடியாது சீனிவாசன். ஒரு இந்தியாவினுடைய வருங்கால பிரதமராகவும் இந்தியாவினுடைய 70 ஆண்டு காலம் ஆண்ட கட்சியாக இருக்கக்கூடிய தலைவருக்கு இது மாதிரியான ஒரு கிரிமினல் மைண்ட் வரணுமா சீனிவாசன்? அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நிஜமாவே நான் அழுதேன் சீனிவாசன். இப்படியா ஒரு எதிர்கட்சி தலைவர் நாடு எப்படி இருக்கும் சார்? சப்போஸ் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார்னு வச்சுக்க 2029 பிச்சுன்னு போயிடும் சார். எப்படி திமுக முதுகில் குத்தினாரோ அது மாதிரி இந்தியாவில் குத்திட்டு போயிடுவார் சார். சார், இந்த கரப்பாம்பூச்சிகள் போராட்டத்துல சில சின்ன பெண்கள் மோடியுடைய தாயாரையும் அசிங்கமான வார்த்தைகளால் ஆபாசமா பேசி ஒரு பெரிய அளவுல அவங்க பேசுறது பார்க்கும்படியான ஒரு விஷயம் ஆயிற்று. அது தொடர்பா மோடி நேற்றுக்கு நள்ளிரவு வெளியிட்ட வீடியோல அவர்களை நான் மன்னிக்கிறேன். சில நேரத்துல நம்மளே அறியாம நாக்க கடிச்சிடுறோம், அதுக்காக பல்ல என்ன பிடுங்கியா போட்டுறோம். அதே போல பாவம் இவங்க அறியாம செஞ்சுட்டாங்க. இவங்களை இந்த ஏஜ்ல போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு நான் ஏத்த விரும்பல, அதனால அவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். एक कल्चरल शॉक है कि हमारी बेटियां इस प्रकार की भाषा कैसे बोल सकती है, लेकिन समय है इन बच्चों को गले लगा करके राह दिखाने का। ये गुमराह बच्चे हैं, उनको राह दिखाना हमारा काम है। उनको सजा देना, अदालतों के चक्कर कटवाना, समाज में उनको प्रताड़ित करना, इससे हम परिस्थितियां नहीं बदल पाएंगे। मैं उन्हें माफ करना चाहता हूं। दांतों तले हमारी जीभ आ जाती है, खून निकल आता है, लेकिन हम दांत तोड़ते नहीं है, क्योंकि दांत भी हमारे हैं, जीभ भी हमारी है, बच्चे भी हमारे हैं। उन्हें राह दिखाना हमारा काम है। गुमराह को राह दिखाना कठिन होता है, लेकिन कठिन काम हमको करना है। और इसलिए आओ, मैं इन बच्चों को कहता हूं, बच्चों आओ, हम देश के लिए साथ मिलकर के आगे बढ़े, कुछ नया सीखें, गलतियों से भी सीखें, अपने सपनों को लेकर के चल पड़े। மோடியினுடைய பெருந்தன்மை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் அதுக்காக இவ்வளவு சாஃப்டா நடந்துக்கணுமா? பொதுவா இந்த கரப்பாம்பூச்சிகளுடைய போராட்டம், மோடி அவர்கள் விஷயத்துல இவ்வளவு சாஃப்டா அணுகுமுறையை கை கொண்டது, இது எல்லாம் பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் என்ன என்று கேட்டால், மோடிக்கு சாதிக்க வேண்டியது சாதனைகள் பல இருக்கின்றன. எஸ்பெஷலி அந்த FCRA, ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்,
தவிர டீலிமிட்டேஷன். இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசா சீனிவாசன்? ஸோ மோடியுடைய பெருந்தன்மை புரிந்து கொள்ளத்தக்கது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவ்வளவு பெருந்தன்மையா இவ்வளவு சாஃப்டா நடந்துக்கணுமா? அதுவும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை இந்த தடவை அணுகின விதத்துல அவர் அளவுக்கு அதிகமாக சாஃப்டாக நடந்து கொண்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பிஜேபியை சேர்ந்த நண்பர்களே பர்சனலா பேசுறப்போ பகிர்ந்துக்கிறாங்க. உண்மை தாங்கள் கூறுவது உண்மை. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், 4 பக்கத்தில் இருந்தது நான் சொல்றேன். நரேந்திர மோடி புரிந்து கொண்டது, அரசியலை புரிந்து கொண்டது, நாடாளுமன்றத்தை புரிந்து கொண்டது, கரப்பாம்பூச்சியும் புரிஞ்சு கொண்டது. இப்ப பாருங்க, உங்களுக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசா சீனிவாசன்? நீங்க எதிர்கட்சி காரியம். உங்களுக்கு எதிர்கட்சியில ராகுல் காந்தி ஒன்று கார்னர் பண்ணோம்னா நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மாநில கட்சிகள்ல இருந்து பிரிச்சுட்டார், காக்ரோச் ஜனதா பார்ட்டில இருந்து பிரிச்சுட்டார். லாங் ஒரு இஷ்யூல அவர் நேர காங்கிரஸோட பேசாத சோனம் வாங்சுக்கோடையும் கரப்பாம்பூச்சி காங்கிரஸோடையும் பேசிட்டாரே தவிர காங்கிரஸை அவமதிச்சுட்டார். அதெல்லாம் தான் ராகுல் காந்திக்கு கோபம். இருந்தாலும் ராகுல் காந்தி எதிர்கட்சியாக நரேந்திர மோடி எடுத்துக்கொள்ளவில்லை, கன்சிடர் பண்ணவே இல்லை. இப்போ பாராளுமன்றத்தில் குறிப்பாக டீலிமிட்டேஷன், ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ரெண்டும் மிக மிக முக்கியம். இப்ப செய்யலைன்னா அப்புறம் செய்ய முடியாது. உண்மையாகவே அவர் தேசத்தின் மீது பற்று கொண்டவராக இருந்ததுனால்தான் இளம் தலைமுறைக்கு அவர் அதாவது வேண்டுகோள் விடுத்தார். டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட், நான் உங்களோட இருக்கேன், என்ன நீ என்னன்னா சொல்லுன்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லுவார். நான் 2 கிலோ 3 கிலோ வெசறது வெய்யறது பாருங்க, அதாவது உங்களுக்கு திட்டுறது, அப்யூசஸ். நான் வாங்கிட்டு இருக்கேன் 2 கிலோ 10 கிலோ லேட் ஆகும்லாம் ஹிந்தியில் சொல்லுவார் எப்பவுமே. அந்த மாதிரி தினம் ஒரு கெட்ட வார்த்தைன்னா அப்படி அந்த கெட்ட வார்த்தையில பேச வச்சதெல்லாம் என்னை பொறுத்து மட்டும் அர்பன் நக்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவாலால் தூண்டிக்கப்பட்ட அதாவது தூக்கிவிடப்பட்ட இன்ஸ்டிகேட் பண்ண மாணவிகள் தான் அவங்க சார், வேற யாரு? அது நரேந்திர மோடி புரிஞ்சுட்டார். அதனால தான் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு சண்டைக்காரன் காலில் விழுறதை விட சாட்சிக்காரன் காலில் விழுறது பெட்டங்கிற ஒரு பழமொழியை உதாரணமாக கொண்டு கற்பாம்பூச்சி காங்கிரஸோட போனார். அதனால எவ்வளவு ரிலீஃப் அடைச்சது பாருங்க. நேற்று இரவு இப்போ ராத்திரில 10 மணிக்கு மேல ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு அவர். மன் கி பாத் மாதிரி இது ஒண்ணு கொடுக்குறாரு. அதுலயும் நேற்று சொல்லிட்டாரு, இன்னைக்கு ராத்திரியும் சொல்லுவார் பாருங்க. இன்று நாம் இருவரும் பேசுவதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் மாபெரும் கூட்டம் நடந்தது. சந்திரபாபு நாயுடு தான் சொல்லியிருக்காரு, அதுல நீ ஒன்னும் கவலையே படாத, வி ஆர் வித் யூ அப்படின்னு. ரைட் மேன், ரைட் டைம், right place is the blessing. Nation is blessed with his leadership. I am appealing entire nation. You have to think only one thing. Without Narendra Modi ji, we cannot imagine 2047. He is the tallest leader in the world. If we go to any country, everybody is respecting. That is the pride he brought for the nation. Hands off to him. All of us have to stand with him. Gettiga lesi nilabadukoni సంఘీభావాన్ని తెలియజేయండి. గట్టిగా responsibility, our commitment for the nation. Nation first, persons next. So I am very happy. Entire nation has to understand the amount of development, the amount of respect India is commanding globally. Only one man is leading, one leader is leading. That leader is Narendra Modi ji.
அந்த ஒரு பலம் இருக்கிறது. தன்னுடைய தோழமை கட்சிகள் பலம், ராகுல் காந்திக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விரோதமான ஒரு போக்கு, இந்திய ஜனநாயகத்தை கொலை செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி நினைப்பதற்கு வீரியம் பெருசுனால்தான் அவர் சரண்டர்ட். அது டாக்டிக்கல் சரண்டர். பதுங்கினாதான் பாய முடியும் சார். சார், இப்போ உங்க ஃபேவரட் ஏரியா செய்தி துளிகள். செய்தி துளி 1. சௌரவ் தாஸ், கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் யார்? அவர் கிரேட்டர் கைலாஷ் என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஒரு அஃப்ளூயன்ட் சொசைட்டி இருக்கக்கூடிய இடம். அருண் ஜேட்லி அது அங்கதான் இருக்காரு. நிறைய பேர் வக்கீல்லாம் அங்கதான் இருக்காங்க. பெரிய பெரிய வீடுகள் தான். அங்க இருந்தாரு, இங்க வந்துட்டாரு. அப்புறம் சுவாமி அங்கேயும் இருக்காது, இன்னமும் இருக்கு அவர் வீடு, அங்கேயும் இருக்குது சுவாமி வீடு. கிரேட்டர் கைலாஷ், GKன்னு பேர் அது. அதுல இவர் வீடு வச்சிருக்காரு சௌரவ் தாஸ். இவருடைய தகப்பனார் ஒரு நேபாளி சார். அவர் இந்தியனுடைய பின்னணி கிடையாது சார். அவர் மாசத்துக்கு 8 லட்சம் வாடகை தரார் சீனிவாசன். எங்க சார் பணம் வருது? சௌரவ் தாஸ் என்பவர் அபிஜித் மிக நெருக்கமானவர். அவர் எப்படி 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னா, அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவருக்கும் இவருக்கும் ஃபாரின்ல தான் 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது 1 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க இருவருமே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசாங்கத்திற்கும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சிக்கும் சரி ஆலோசகராக இருந்திருக்கிறார்கள். தவிர டெல்லியில சீனிவாசன் பணக்காரர் வசிக்கக்கூடிய இடம் கிரேட்டர் கைலாஷ் என்பது மிக மிக ஒரு பொருளாதாரத்தில் உச்சகட்டத்தில் இருப்பவருடைய வீடு. அங்கெல்லாம் ஒரு வீட்டினுடைய விலை 40 கோடி 50 கோடி போகும். பெருசு பெரிய வீடு எல்லாம் 5 ரூம் 6 ரூம். அங்க 9000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய பிளாட்ல இவர் 5 ரூம் இருக்காது. தினம் பார்ட்டி கொடுக்குறாரு. தினம் என்னெல்லாம் பார்ட்டி கொடுக்குறாரு. அதுல நிறைய காங்கிரஸ் எம்பிக்கள், காங்கிரஸ் வழக்கறிஞர்லாம் போறாங்க. இவருடைய பேக்ரவுண்ட் என்ன? அந்த வீட்டினுடைய வாடகையே 10 லட்சம். அதை தவிர இவர் 3 தடவை ஃபெயில் ஆயிருக்கார் CLAT அந்த லா எக்ஸாம்ல. அப்புறம் அமிட்டி இன்ஸ்டியூட்ல போய் சேர்ந்தார். சேர்ந்தப்புறம் ரத்னா சிங் என்று சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய பேச்சாளருடன் இவர் தொடர்பு உண்டு. இருவருமே அதிகமாக அயல் நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக. இவர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மந்திரி. எல்லாருக்கும் கிட்ட மனோஜ் சிசோடியா பிளஸ் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால், ஜெர்மன் அம்பாசிடரோட கிட்டக்க நெருக்கமாக இருக்கிற சௌரவ் தாஸ். நான் சொல்லுவது சில தகவல்களை என் மூலமாக வந்தது. சில தகவல்கள் அபிஜித் ஐயர் மித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு சீனியர் பத்திரிகையாளர் மூலமாக சொல்லுகிறேன். அது இன்டர்நெட்லயும் தளத்திலையும் இருக்குது, ஃபேஸ்புக்லயும் போட்டிருக்காரு. அந்த அபிஜித் ஐயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, VS சந்திரலேகா தமிழ்நாடு IAS அதிகாரியினுடைய மகன். We don't know. His father was Nepali. Not the name he's adopted, Das, because that's the adoptive father. But the actual father apparently was not an Indian citizen. Second is his sources of income. He lives in a huge house in GK1. Just when you enter GK1, those massive 1000 square yard plots. This one, ground floor with a garden, easily between 9 to 10 lakhs a month. He doesn't have a full-time job. This coming from a fellow who failed the CLAT 3 times, the Central Law Aptitude Test. After that, he went and did journalism at Amity or something like that. It certainly behooves you to be a bit more transparent about your own sources of income and things like that. So who's funding you? You don't have a full-time job, but you're able to afford a house that costs 9 to 10 lakhs a month in rent. இந்த சௌரவ் தாஸுடைய பின்னணியை அரசாங்கம் தெரிந்து கொண்டுதான் வாய மூடின்னு இருக்காங்க. சரியான சமயத்துல பண்ணுவாங்க. நோ ப்ராப்ளம். சார், சௌரவ் தாஸ் தமிழ் பேசுறாரு, அது எப்படி சார்? அவர் இந்த பாண்டிச்சேரியில் அரவிந்தோ ஆசிரமத்தில் படித்தவர். அவருக்கு தமிழ் நன்றாக புரியும், தெரியும், பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும், தமிழ் கற்றுக்கொண்டவர். அந்த ரமண மகரிஷியினுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்காரு. ஹி ஸ்டேட் இன் பாண்டிச்சேரி ஃபார் லாங்கர் டைம். தமிழ் சென்னையிலையும் இருந்திருக்காரு. சென்னையினுடைய நண்பர்கள்லாம் இப்போ தலைமறைவா இருக்காங்க. சென்னையில அவருக்கு நண்பர் என்று சொல்லக்கூடிய சில மூத்த பத்திரிகையாளர் கூட தலைமறைவாகி விட்டார்கள். இந்த சௌரவ் தாஸ் வெளில வந்தப்புறம் பயப்படுறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஆங்கில பத்திரிகை வேலை செய்பவர்கள். செய்தி துளி 2. குறிப்பிட்ட விஷயம் சீனிவாசன், இது பலருக்கு அதிர்ச்சியை தரும்.
இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாஸ்போர்ட்டே கிடையாது, ஓ மாட்டேன்ட்டார். அவர் அப்ளிகேஷன் போடல, வாண்டவும் வாண்டான். நான் அயல் நாடு போக மாட்டேன். இந்தியாவிலேயே முதல் முறையாக உள்துறை அமைச்சர், ஏன் இவ்வளோ பெரிய சீனியர் இருக்க பாலிட்டிஷியனுக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னா அவர் ஒருத்தருக்கு தான். அதை வெளிப்படையாகவே நாடாளுமன்றத்தில் அவர் சொல்லவும் சொல்லிட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பிராத்மிக்தா அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ், எனக்கு தேசம்தான் முக்கியம், நேஷன் ஃபர்ஸ்ட், யாரா இருந்தாலும் என்ன வந்து பார்க்கட்டும் அப்படின்னு. அமித்ஷா அவர்களுக்கு பாஸ்போர்ட் இல்லை என்பது பல ஆங்கில ஊடகங்களும் ஆங்கில பத்திரிகைகளும் முதல் பக்க செய்தியாக டெல்லியில் பிரசுரிக்கப்பட்டது. அதைத்தான் நான் தங்களுடைய நேயர்களுக்கு செய்தி துளியாக சொல்லுகிறேன். செய்தி துளி 3. ராஷ்டிரிய ஜனதா தள், ஆர்ஜேடி என்று பெயர், லாலு பிரசாத் யாதவுடைய கட்சியின் பெயர். பீகாரை உலுக்கிய கட்சி. இந்திய அரசாங்கத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் அரசாங்கத்தை நடத்தியது லாலு பிரசாத் யாதவ். அவர் உடல் நோய் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருப்பதனால் அவருடைய மகன் துணை முதலமைச்சராக இருந்தார். நிதிஷ்குமாருக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர். அதே தேஜஸ்வி யாதவ் கடந்த பல மாதங்களாக பாட்னாவில் இல்லை. ராஷ்டிரிய ஜனதா தள் கட்சியினுடைய அமைப்பு தினம், ஃபவுண்டேஷன் டே, அது நடந்தது. அதிலும் அவர் தலையிட, அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணல. தேஜஸ்வி யாதவ் பல மாதங்களாக யூரோப்பில் தான் குடியிருக்கிறார். அவருடைய துணைவியாருடைய பர்த்டேவும் ஃபவுண்டேஷன் டே ஒரே டேட்ல வரதுனால அவர் கட்சியாவது மண்ணாதுன்னு ஒய்ஃபினுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுக்கு போயிட்டார். இது மாபெரும் பிரச்சனையாகிவிட்டது ஆர்ஜேடியில் இருக்கவங்களுக்கெல்லாம். இப்பதான் செய்தி சொல்லி முக்கியமான பாயிண்ட்டுக்கு நான் வரேன். பல முக்கியமான தலைவர்கள், குறைந்தது ஒரு 20 பேர் கடந்த 1 மாதங்களாக லாலு பிரசாத்துக்கு வலதுகரம் இடதுகரமாக இருந்த பல தலைவர்கள் நிதின் நபினுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்து விட்டார்கள். ஒரு மாபெரும் கிளர்ச்சி நடக்கிறது பீகார் அரசியலில். செய்தி துளி 4. பஞ்சாப் தேர்தல் கூடிய விரைவில் நடைபெறுகிறது. பஞ்சாப் காங்கிரஸ் பிளவுபட்டு விட்டது. ராகுல் காந்தி இவ்வளவு ஆக்ரோஷத்துடன் நாடாளுமன்றத்தில் பேசும்போதெல்லாம் கூட பஞ்சாபிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் பங்கேற்கவில்லை. குறிப்பாக சரண்ஜீத் சிங் சன்னி என்பவர். ஆனால் அங்க வாரிங் ராஜா என்று சொல்லக்கூடிய எம்பி சர்தார்ஜி, அவர் ராகுல் காந்திக்கு அருகே இருந்தாலும் சரண்ஜீத் சிங் சன்னி கேப்டன் அமரேந்தருடன் சேர்ந்து கொண்டு ஒருவேளை பாஜகவில் சேர்ந்தாலும் சேரலாம், இல்லை என்றால் தனி கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம். ராகுல் காந்தி செய்யக்கூடிய மாபெரும் தவறு அந்த சரண்ஜீத் சிங் சன்னியை கையை விட்டு அனுப்பியது. அவருக்கு கனடாவில் வீடு வாசல்லாம் இருக்குது. கனடாவிலே கொடுத்து இருந்தவர், 3-4 வருடங்கள் தொடர்ந்து இருந்தவர். அவருடைய குடும்பம் எல்லாம் கனடா தான் இருக்குது. மிக மிக வசதி படைத்த பணக்காரர். அவர் முதலமைச்சர் ஆக்கினாங்க நவ்ஜோத் சிங் சிந்துக்கு எதிராக, அமரேந்தர் சிங் எதிராக. ஆனா இப்ப அவரே ராகுல் காந்திக்கு எதிர்த்து போயிட்டார். இதுல ஒரு மாபெரும் ஒரு செய்தி துளி. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் 3 மாதங்கள் தங்கி PhD செய்தார் சரண்ஜீத் சிங் சன்னி. ஏன் 2014, 2019, 2024 காங்கிரஸ் தோல்வியுற்றது, ராகுல் காந்திக்கு ஏன் படுதோல்வி வந்தது என்பதை பற்றி 400 பக்க அறிக்கை கொடுத்திருக்கிறார். PhD பண்ணியிருக்கார். காங்கிரஸில் மிக மிக பற்று உடையவர் அவர். இன்று காங்கிரஸிலிருந்து வெளில போயிடுவார். பார்லிமெண்ட்டுக்கு வரதே கிடையாது. ராஜகோபால், வந்திருந்து வழக்கம் போல நிறைய தகவல்களை வாரி தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.